நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அமைய. வம்பு வழக்குகள் ஏதாவது கோர்ட்ல நிலுவையில் இருந்ததுன்னு வைங்களேன், ரொம்ப நாளா நிலுவையில் இருந்தா கூட இன்றைய தினம் கண்டிப்பாக. இனிய ஏகாதசி திருநாள் வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த வீடியோல நமது ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் செய்யலாம் வாங்க. இன்றைய தினம் 12 ஏப்ரல் 2022 செவ்வாய்க்கிழமை. தமிழில் பிளவ வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய சிறந்த தினங்க. இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. விரதம் இருக்க விரும்புபவர்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட நல்ல ஒரு சிறந்த பலன்களை நிம்மதியை பெற முடியுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பொறுத்தவரை இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சிறந்த நிலையில் அமர்ந்துள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களது செயல்களில் அனைத்திலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷனை ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்களை நீங்கள் செய்து அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆனந்தமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்கள் பதற்றமடைய தேவையில்லை. இன்றைய தினம் விசேஷமான நல்ல ஒரு சிறப்புமிக்க அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முடிவெடுக்கலாம். அதனால் மிகுந்த நன்மையை உங்களது முக்கிய முடிவுகள் மூலமாக நீங்கள் அடைய முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு நிதி உதவிகள் தேவையான அளவிற்கு உங்களுக்கு அளிக்க சில முக்கிய நபர்கள் தயாராக இருப்பார்கள். இது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை தருங்க. உங்களுக்கு பணப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோ அல்லது சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், பணத்தட்டுப்பாடு ஏற்படாது. இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் உங்களுடைய தாராள மனதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முயற்சி செய்வாங்க. எனவே அவர்களிடமிருந்து இன்றைய தினம் கொஞ்சம் ஓரங்கட்டி விடுங்க. உங்கள் உறவினர்களை ஓரங்கட்டிட்டீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இல்லைன்னா நீங்கள் இன்னைக்கு அவங்களுடைய ஒரு கை பொம்மையாக மாற வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் ஓரளவு தான் நீங்கள் தாராள மனதில் நடந்துக்கணும். அதையும் மீறி சிலர் உங்களை யூட்டிலைஸ் பண்ண நினைப்பாங்க. அவங்கள நீங்கள் ஒதுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உங்களது காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் பார்ட்னர்கள் அவர்களது வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் நீங்கள் அமர்ந்து ஒன்றாக பேசி அதை தீர்த்து கொள்ள இது அருமையான தினமாக இருக்குங்க. உங்களுடைய பார்ட்னர்களிடையே இருக்கக்கூடிய கூட்டாளிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மனசங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது இருக்குங்க. மேலும் உங்களுக்கு மங்கள ஓசை உங்களது வீட்டில் விரைவிலேயே கேட்குங்க. அதுக்கான நல்ல அறிகுறிகள் இப்போ காணப்படுதுங்க. பஞ்சாயத்துகள் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்திருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் திருப்பங்கள் நிறைந்த ஒரு அருமையான தினமாக இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா போதும், எல்லா பணத்தையும் இன்றைய தினம் வசூல் செய்து கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாத நல்ல நிலைமை உண்டு. தொழிலும் நல்ல ஒரு வசூலாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பணத்தட்டுப்பாடு இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் குறைவுங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய பெரும்பாலான கடன்களை அடைச்சிருவீங்க. நீங்கள் யார் யாருக்கு பணம் தரணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப உங்களது கடன்களை அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பணம் இன்றைக்கி வர வாய்ப்புகள் இருக்குது. எனவே இன்றைய தினம் கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்கான கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை செய்பவர்களிடம் அமர்ந்து பேசுவதன் மூலமாக பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் முன்பின் தெரியாதவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு முன்பின் தெரியாதவர்கிட்ட ஒருமே இல்லாதமே உங்களது வாழ்க்கையை நீங்கள் உளறி கொட்டைவிட வேண்டாம். உங்களது ரகசியங்களை நீங்கள் இன்றைய தினம் முன்பின் தெரியாதவர்களிடம் சொல்லிவிட வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதை தவிர்த்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நேரத்தை மிச்சம் பண்ண முடியும். தேவையில்லாமல் வளவளன்னு முன்பின் தெரியாதவர்களிடம் பேசி அறிமுகம் ஆகாதவர்களிடம் பேசி உங்களது நேரத்தை வீணாக்கிடாதீங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாகவே அமையுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை திருமண மதத்தில் உங்களுடன் இணைந்ததை நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் எல்லோங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் எல்லாமே குறிப்பாக உங்களுக்கு போட்டின்னு வந்துட்டா இன்னைக்கு நீங்கள்
புலி மாதிரி பாஞ்சிருவீங்க. கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா போதும், அனைத்து விதமான போட்டிகளிலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க. அது மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான போட்டியாக இருக்கலாம், அல்லது ஓவிய போட்டிகள், இந்த மாதிரி சில காம்படிஷன்ஸாக கூட இருக்கலாம், அல்லது இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் சக போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகளாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. அது தொழிலாக இருக்கலாம், காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக இருக்கலாம், அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமாக இருக்கலாம். எந்த போட்டியும் இன்னைக்கு திறம்பட சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனை மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக உங்களது உறவினர்களிடம் நீங்கள் பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்த விஷயத்தையும் எடுத்தும் கவித்தம் நினச்சிடாதீங்க. உறவினர்களிடத்தில் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்கள் உறவினர்களுடைய கைப்பொம்மையாக இன்றைக்கி ஆயிடாமல் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா போட்டி பொறாமைகள் அனைத்தையும் வெல்வீங்க. எந்த விதமான காம்படிஷன்ஸாக இருந்தாலும் இன்றைய தினம் வெல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிறைந்த திறமைகள் உங்களிடமிருந்து வெளிப்படுங்க. இன்றைய தினம் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகாமல் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பாக்கிகள் கூட வசூலாகும். இதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படுங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா போதும், உங்களுடைய நீண்ட நாள் பாக்கிகளை இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா போதும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்வு நீங்கள் கிடைத்தது எண்ணி பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைச்சுக்கொள்ள முடியுங்க. எனவே கணவன் மனைவியிடையே அனுசரித்து போங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. வேகத்தோடு நீங்கள் செயல்படுறதை விட விவேகம் தான் உங்களுக்கு முக்கியம். எனவே விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து விதமான விஷயங்களிலும் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. உங்களுக்கு துன்பத்தை அல்லது சங்கடத்தை நீங்கள் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பற்றினா பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனை மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.